நான் வந்து எப்பேற்பட்ட அணில்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த நோட் புக்ஸ் எல்லாம் ஆக்டர், ஆக்ட்ரஸ் போட்டோ போட்டு அந்த அட்டை வந்து ஆக்டர், ஆக்ட்ரஸோட ஸ்டில்ஸ் வச்சு வரும். என்னோட பேக்கை திறந்து பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல நான் வாங்குற 10 நோட்டா இருந்தாலும் சரி, 20 நோட்டுகளா இருந்தாலும் சரி, எல்லாமே விஜய் போட்டோஸ் போட்டு மட்டும்தான் வாங்கி வச்சிருப்பேன். அதே மாதிரி விஜய் படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆனந்த விகடன், குமுதம், ரிப்போர்ட்டர் இந்த மாதிரியான மேகசின்ஸ்ல எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி நோட் புக்ல ஒட்டி வச்சிருக்கிறது. அப்புறம் நான் ஹாஸ்டல் இருந்தப்போ ட்ரங்க் பெட்டி வச்சிருப்பேன். அந்த ட்ரங்க் பெட்டி ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அணி. அப்புறம் இந்த சர்க்கரை நிலவேன்னு யூத்ல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல விஜய் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் சட்டை போட்டிருப்பாரு. இப்ப அந்த கலர் மேல நமக்கு ஒரு பெரிய ஓவாமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா அப்போ அந்த கலர்லயே சட்டை வாங்கணும்ட்டு நான் என்னோட ஊர்ல ஏறி இறங்காத கடையே கிடையாது. அப்புறம் காலேஜ் டேஸ்குள்ள வந்தீங்கன்னா இந்த அஜித் விஜய் சண்டையெல்லாம் வந்து பயங்கரமா நடக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா விடிய விடிய, அதாவது சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுற சண்டை, டிஃபன் கடையில ஸ்டார்ட் ஆகுற சண்டை அடுத்த நாள் காலையில 4-5 மணி வரைக்கும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி சண்டையில வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்த ஒரு அணில். அப்பேற்பட்ட ஒரு அணிலா இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம்ப்பா. ரொம்ப ரொம்ப வருத்தம். பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கறது கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வருத்தம். ஆனா சினிமால ஒரு ஆதர்ச நாயகனா, ஒரு ஹீரோவா பார்த்து வளர்ந்த என்ன மாதிரியான அணில்களுக்கு அரசியல்னு வந்துட்டா இவர் இவ்வளவு பம்புவாரு அப்படிங்கறத நினைச்சா அது இன்னும் வருத்தமா இருக்கு. இப்போ ஜனநாயகனுக்கு என்ன பிரச்சனை? இந்த சென்சர் போர்டு சிபிஎஃப்சி வந்து சர்டிபிகேட் கொடுக்கல, ரைட்டா? இப்ப இதுவே அந்த சிபிஎஃப்சிங்கிற அந்த சென்சர் போர்டு வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சியா இருந்துச்சுன்னா இந்நேரம் தலைவர் அண்ணன் டிவிக்கு தளபதி வெற்றி கொண்டான் வந்து என்ன பண்ணிருப்பாரு? ஜனநாயகன் படத்துல வர மாதிரியே ஒரு அந்த கத்தியில இருக்கிற ரத்தத்தை நக்கிக்கிட்டே ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பார்ல, என்ன தீய சக்தி சிஎம் சார், உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, என்னோட ப்ரொடியூசர் இல்ல அப்படின்ட்டு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சென்சார் போர்டு சிபிஎஃப்சி அப்படிங்கிறது ஒன்றிய அரசுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஏஜென்சி ஆயிடுச்சு. இப்ப நியாயமா நம்மளோட ஆதர்ச நாயகன் இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பாசிசம் மோடி சார், உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, என்னோட ப்ரொடியூசரையோ என்னோட ரசிகர்களையோ பழி வாங்காதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கணும்ல. ஆனா பாருங்க, அப்படிலாம் எதுவும் வீடியோ எல்லாம் வராது. அப்படியே வந்தாலும் கையை அப்படி அக்கல்ல வச்சுக்கிட்டு நம்மளோட மோடிஜி அவர்கள் சிறந்த ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட ஆட்சியில தான் இந்தியா ஒரு வல்லரசு ஆகிட்டு இருக்கு. இந்த கட்டத்துல அவங்கள மீட் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அவரு சீக்கிரமா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ வந்தாலும் வரும். ஏன்னா பயம், மோடிஜினா பயம்.